கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15:19 அதன் முன்பகுதி. இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற, கேட்க ஆசைப்படுகிற, சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நாம் நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம நிலைத்திருப்பதுன்னா என்ன? நம்ம தேவனை தரிசிப்பது, நம்ம மறுமையில தேவனுடன் உறவாடுவது, இதுதான் தேவனுக்கு முன் நிலைத்திருப்பது. அது மறுமையில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுதும் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நிற்பதுன்னா என்ன? தேவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், நான் என்னோட காரியங்கள் என்ன, எதற்காக என்னை அழைத்து என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டியதுதான். ஒரு ஆஃபீஸ், பெரிய ஆஃபீஸோ, இந்த கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜி ஒருத்தர் தனியாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இந்த கேஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுவார். இந்த கேஸ் யார் யாருக்கு என்னென்ன கேஸ், எந்தெந்த கோர்ட்டில் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு அன்னைக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது டெய்லி நடக்கிற, அன்றாடம் நடக்கிற ஒரு காரியம். இந்த மாதிரி தான் தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும்போது தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை நம்மளை கொண்டு செய்ய சித்தம் உள்ளவர் அவர். அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதை இந்த காரியம், இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இதன் நிமித்தம்னா என்ன? எதற்காக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமோ அதன் நிமித்தம், அவர் முன்பாக எதற்கு நிற்க வேண்டுமோ, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ அதன் நிமித்தம் நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம திரும்ப வேண்டும். நம்ம திரும்ப வேண்டும்னா என்ன? நம்ம உலக ரீதியான வாழ்க்கையிலேருந்து, பழைய வாழ்க்கையிலேருந்து, உலகத்திலிருந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பார்வையில் நம்ம திரும்ப வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய காரியங்களுக்கு, நம்ம புதிய தேவனை சேர்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இதன் நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்போ திரும்ப சீர்படுத்துவேன்னா என்ன? ஏற்கனவே நம்ம சீர்படுத்தப்பட்டவர்கள், ஏற்கனவே நம்ம சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள், ஏற்கனவே நம்ம தேவனை அறியும் அறிவில் நம்ம தேவனுடன் உறவாடி கொண்டிருந்த மக்கள் தான் நம்ம. ஆனால் நடுவில் ஒரு சின்ன தடுமாற்றம், சின்ன ஒரு காரியங்கள், தவறுகள், அதனால தேவனை தேடுவதில்லையோ, தேவன்கிட்ட போவதில்லையோ நம்ம கொஞ்சம் ஸ்லாக் ஆகிட்டோம், கொஞ்சம் ஸ்லோவாயிட்டோம். அதனால தான் தேவன் என்ன சொல்றாரு? இதன் நிமித்தம் நீ திரும்பினால். அப்போ ஏற்கனவே நம்ம இருந்திருக்கோம். அதனால தான் நம்மளை விட்டு விலகி போனவங்களை திருப்பி அழைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பலகனாக வந்தார், பலிமனாக மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார் நமக்காக. இதுக்கு நம்ம தேவனை விட்டு விலகி போய்விட்டோம். இதெல்லாமே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனை விட்டு விலகி போன நம்மளை தேவன் திரும்பி அழைக்கிறார். திரும்பி என்னை வா, நான் உனக்காக மறித்தேனே, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேனே, எதுக்காக? உன்னை நான் திருப்பி என்னுடைய கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, மந்தையிலே சேர்ப்பதற்காக நான் திரும்பி வந்திருக்கேன். அப்ப நீ திருப்பினால் நான் உன்னை, பாருங்க, நீ இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்ப திரும்ப சீர்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்தால் பரவாயில்ல, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு ஆசையோட, தேவனே பழைய எல்லாம் விட்டுரை ஆண்டவரே, நீ பழைய வாழ்க்கை கிடையாது, நான் புதிய மனிதனாக மாற வேண்டும், உமக்கு பிரியமானபடி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம இன்றைய தினம் ஒரு முடிவு எடுத்தோம்னா, தேவன் நம்மளை பழையபடி நம்மளை வந்து மலை மேலோட பட்டினமாக தேவனுடைய விருப்பத்தின்படி நம்மளை நடத்துவதற்காக, நம்ம என்னென்ன செய்யணும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, நமக்கு அறிவிப்பதற்காக தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். திரும்புவதுதான் என்ன? அபோட்டன் தான் திரும்புவது. நான் போயிட்டு வரேன்லாம் கிடையாது. போயிட்டே இருக்கும். அபோட்டன் அடிச்சு திருப்பி தேவனை நோக்கும் பார்வையில் போக வேண்டியதுதான். தேவனை நோக்கி போகிற பாதையில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கணும். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் தேவனை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், தேவனோட அருகாமைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன், என் பாதை தேவனை நோக்கி போகிறதுன்னு நம்ம ஒரு நிச்சயத்துக்குள்ள வந்துடுவோம். ஆனால் தான் பாருங்க, இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்திற்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அப்ப நம்ம தேவனை நோக்கி திரும்பும் பொழுது தேவனுடைய முகத்திற்கு எதிராக, தேவனுக்கு முகத்திற்கு முன்பாக நாம் காலங்காலமாக நம்ம நிலைத்திருப்போம். அதிலிருந்து நம்ம பின்வாங்கி வரமாட்டோம். தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்பதற்காக தேவன் இன்றைய தினம் அழைக்கிறார். இப்படி நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும் வாழ்க்கையிலே, தேவனை நோக்கி பார்க்கும் பார்வையிலே நம்ம திரும்பி வருவதற்காக தேவன் அழைக்கிறார். எதற்காகனா, அவருக்கு முன்பாக நம்ம நிலை கொண்டு இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்?
தேவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா, இல்லை உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை இன்றைய தினம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் திரும்பினால் நீர் மறுபடியும் எங்களை சீர்படுத்துவேன் என்றும் உமது முகத்திற்கு முன்பாக நாங்கள் நிலைத்து நிற்போம் என்றும் சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உமது முகத்திற்கு முன்பாக நாங்கள் நிலைத்து நிற்பதற்காக நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்ப உமது சமூகத்தை தேடி வர எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே உண்மை அறிந்து கொண்டும் உம்மிடத்திலிருந்து விலகி போன ஒவ்வொருவரையும் முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. அவர் திரும்ப கட்டப்பட உதவி செய்ய மாட்டவரே. அவர் திரும்பவும் உமது முகத்தை தரிசிக்க, உமது முகத்திற்கு முன்பாக நிலைத்திருக்க உதவி செய்ய மாட்டவரே. பேசிட்டாங்க பரிபூர்ணப்படுத்தும் அப்பா. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.